நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இருமுனை கத்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியாவோட ஒரு ட்ரஸ்டபிள் பார்ட்னர் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு காணொலி தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்ப்போம். அமெரிக்கா இந்தியாவின் எப்போதுமே ஒரு நம்பகமான பார்ட்னரா இல்லை. அதை பத்தி தான் நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தத்துக்காகத்தான் இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிச்சோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு. இது உண்மையிலே என்ன அர்த்தம்னு இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் வாங்க. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் ஒரு பத்திரிகை சந்திப்புல பேசும்பொழுது, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அதிபர் ட்ரம்ப் பெரிய அளவுல அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்தியா மீது தடைகளை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவுடைய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி, அதாவது 50% வரியை விதிச்சிருக்கு. அவங்க சொல்றதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக தடைன்னு சொல்றாங்க, ஆனா ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் செய்யறது 20% அதிகரிச்சிருக்கு. இத ரஷ்ய அதிபர் புதின் அலாஸ்கா மாநாட்டுல சொல்லியிருக்காரு. அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திருச்சு, ஆனா சில முக்கிய பொருட்களை மட்டும் இன்னும் தொடர்ந்து இறக்குமதி செஞ்சுட்டு தான் இருக்கு. அதுல சில முக்கியமானதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், அதாவது உரங்கள். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் அமெரிக்காவுக்கு அதிகமா தேவைப்படுது. அதனால ரஷ்யா கிட்ட இருந்து உரங்களை நிறைய வாங்குறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பலேடியம். இது ஒரு முக்கியமான உலோகம். கார்ல இருக்கிற காலட்டிஸ்டிக் கன்வெர்ட்டர் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் செய்யறதுக்கு இந்த உலோகம் தேவைப்படுது. ரஷ்யா இந்த உலோகத்தை உலகத்திலேயே மிகவும் அதிகமா உற்பத்தி பண்ற நாடுகள்ல ஒன்னா இருக்கு. அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா யுரேனியம். யுரேனியம் அணுசக்திக்கு ரொம்ப முக்கியம். சில தடைகள் இருந்தாலும் அமெரிக்கா இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியத்தை இறக்குமதி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசாயன பொருட்கள். தொழிற்சாலைகளுக்கு தேவையான பல ரசாயன பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. அனிமல் ஃபுட்ஸ், அதாவது தயாரிக்கப்பட்ட அனிமல் ஃபுட்ஸ், இந்த உணவுப் பொருளையும் அதிகமா ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா இறக்குமதி பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்றுமதி. அமெரிக்காவோட ஏற்றுமதி குறைஞ்சு இருந்தாலும் சில பொருட்கள் இன்னும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிசின்ஸ், மருந்து பொருட்கள் எல்லாமே அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்மட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மருத்துவத்துக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னும் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில உணவுப் பொருட்கள், இன்னமும் சில உணவுப் பொருட்களை, அதற்கான மூலப்பொருட்களையும் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ரஷ்ய எண்ணெயை அதிகமா வாங்குற நாடு சீனா. ஆனா அமெரிக்கா சீனா மீது எந்த ஒரு தடையுமே விதிக்கல. அவங்க ரெண்டு பேரும் வியாபாரம் பண்றதுக்கு 90 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. இந்த டேபிள நீங்க பார்க்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், அதாவது யூரோப்ல இருக்கிற எல்லா நாடுகளும் ரஷ்யா கிட்ட எவ்வளவு வர்த்தகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2022ல ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கிற பொருட்களுடைய மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 33.3 பில்லியன் யூரோஸ். அதுவே ரஷ்யா யூரோப்புக்கு அனுப்பின பொருட்களின் மதிப்பு பாத்தீங்கன்னா 203.4 பில்லியன் யூரோஸ். 2023ல 31.5 பில்லியன் யூரோ இவங்க அனுப்பியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து 35.9 பில்லியனுக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. 2024ல 31.5 பில்லியன் இவங்க ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 24.17 பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இன்னமும் 2025 Q1, அதாவது ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல மட்டும் அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க ஏற்றுமதினா 24.8 பில்லியன் யூரோ அளவுக்கான பொருட்களை ரஷ்யாவுக்கு யூரோப் ஏற்றுமதி பண்ணியிருக்கு. அது போல ரஷ்யாவிட்ட இருந்து 8.7 பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க யார் கூட வேணாலும் வியாபாரம் பண்ணிப்பாங்க. ஆனா அடுத்தவங்க பண்ணும்போது பயங்கரமான பிரச்சனை பண்ணுவாங்க. இதுதான் அமெரிக்காவோட மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, அமெரிக்கா நம்மள இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயத்திலும் முதுகுல குத்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த விஷயத்துல காமிக்க போறேன். முதல்ல அணுகுண்டு சோதனை. 1998ல இந்தியா பொக்ரைன்ல அணு ஆயுத சோதனை செஞ்சுச்சு. இதனால அமெரிக்காவுக்கு கோபம் வந்துச்சு. உடனே இந்தியா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை நிறுத்தினாங்க. சர்வதேச நிதி நிறுவனம், அதாவது வேர்ல்டு பேங்க் மூலியமா இந்தியாவுக்கு கிடைக்க இருந்த கடன் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. பாதுகாப்புக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு விற்க மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. உதாரணமா அதிக வேகத்துல, அதாவது ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ், அதிக வேகமா வேலை செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்களை கூட அவங்க விற்கல. இந்த தடைகளால இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு சுமார் $35 மில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்கில் வார்.
கார்கில் வாரப்போ ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை டோட்டலாவே மறுத்தாங்க. அதாவது கார்கில் போர்ல நடக்கும்போது பாகிஸ்தான் ராணுவம் பதுங்கி இருக்கிற இடத்த ஜிபிஎஸ் கைடன்ஸ் மூலம் தாக்குவதற்கு ஜிபிஎஸ் ஓட உதவியை கேட்டாங்க. அதை தர அமெரிக்கா மறுத்துருச்சு. இந்த மறுப்பு இந்திய ராணுவத்துக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு. மலைப்பகுதியில் எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியாம துல்லியமா அவங்கள நம்மளால தாக்க முடியாத நிலைமைக்கு இந்திய ராணுவம் போயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா சொந்தமா ஒரு சேட்டலைட் பேஸ்டு கைடன்ஸ் சிஸ்டம் உருவாக்க விருப்பப்பட்டுச்சு. அதனுடைய விளைவாதான் வந்ததுதான் நம்மளுடைய ஓன் ஜிபிஎஸ் நாவிக். ஆனா இந்திய அமெரிக்காவுடைய உறவு கிட்டத்தட்ட 25 வருஷமா கஷ்டப்பட்டு மேம்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நல்லுறவை கடந்த 25 வருஷமா படிப்படியா வளர்த்து வந்தாங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அதிபரா இருந்தப்போ சீனாவுக்கு ஒரு சமநிலையை ஏற்படுத்த இந்தியாவுடனான உறவை ரொம்ப பலப்படுத்தணும்னு முடிவு செஞ்சாரு. அதன் பிறகு வந்த ஒபாமா முதல் ட்ரம்ப் அப்புறம் ஜோ பைடன் அரசாங்கம், இந்த 5 பேருமே அதிபரா இருந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவை அதிக அளவுல வளர்க்க முற்பட்டாங்க. போர் விமானங்கள் தயாரிப்பு, கம்ப்யூட்டர் சிப்ஸ் உற்பத்தி, குவாட் பாதுகாப்பு, இது போன்ற பல விஷயங்கள்ல 2 நாடுகளும் கூட்டா செய்யறதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா திடீர்னு ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்காரு. இந்தியாவை மியான்மர், சிரியா போன்ற அதிக வரி உள்ள நாடுகள் பட்டியல சேர்த்திருக்காரு. பாகிஸ்தான் மீது வெறும் 19% தான் வரி போட்டிருக்காரு. அந்த நாட்டு ராணுவ தலைவரை தனியா மீட் பண்ணி பேசியிருக்காரு. பாகிஸ்தானின் எண்ணெய் வளத்தை தேட அமெரிக்கா உதவுன்னு வேற சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு, அதாவது டெட் எக்கனாமி அப்படின்னு ட்ரம்ப் பேசினாரு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உலகத்திலே வேகமா வளர்ந்து வர பெரிய பொருளாதாரம் இந்தியாவுடையது. உலக நாடுகள் வரிசையில 4வது பெரிய பொருளாதார நாடா இருக்கு. 2028க்குள்ள ஜெர்மனிய பின்னுக்கு தள்ளி 3வது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா மாறும்னு சொல்லப்படுது. ஸ்மார்ட் போன் பயன்பாட்டுல உலகத்திலே 2வது மிகப்பெரிய நாடா நம்ம இருக்கோம். அமெரிக்காவுக்கு அதிக அளவுல ஸ்மார்ட் போனை ஏற்றுமதி செய்யற நாடுகள்ல சீனாவை பின்னுக்கு தள்ளி நம்ம முதலிடத்துக்கு வந்துட்டோம். அமெரிக்கா தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டிடுச்சு. நம்ப முடியாத நட்பு நாடு இதுதான்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதனால இத்தனை வருஷமா இந்தியா கடைபிடிச்சு வந்த நான் அலைன்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பலமான விஷயமா இந்தியா பாக்குது. ரஷ்யா இந்தியா தனது சைனாவுடனான உறவை மேம்படுத்தணும்னு அடிக்கடி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. பல வருடங்களா அமெரிக்கால இருந்த எல்லா பிரசிடென்ட்டும் தூதர்களும் கஷ்டப்பட்டு கட்டி காத்த ஒரு உறவை ட்ரம்ப் அவசரமா ஒரு சில நிமிஷத்திலேயே உடைச்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்டிருக்கும் இந்தியா அமெரிக்கா விரிசல் இந்தியாவோட ஒட்டுமொத்த வெளியுறவு கொள்கையிலையும் மாற்றத்தை உருவாக்கும்னு நம்பப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த விஷயத்துல இருந்து நீங்க ஒரு சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் யூரோப்பும் ரஷ்யாவும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல முதுகுல கொத்துற விதமா இந்தியா மேல மட்டும் 50% வரியை அமெரிக்கா போட்டிருக்கிறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். இதனாலதான் அமெரிக்கா எப்போதுமே இந்தியாவோட ஒரு ட்ரஸ்டபிள் பார்ட்னர் இல்லை அப்படின்றது சொல்லப்படுது. ஓகே, இந்த வீடியோ டேட்டா பாயிண்டோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோவும் நாங்க ஆராய்ஞ்சி ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து நிறைய டேட்டாவை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதன் மூலியமா நீங்க ஜியோபொலிட்டிக்ஸ்ல உங்களுடைய நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்றது இல்லை யார் ஏதாவது சப்ஜெக்டை பற்றி ரிசர்ச் பண்ணி போகணுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.